காதலில் தோல்வி அடைஞ்சு மனம் கசந்து போன நம்ம கதையோட நாயகனும் நாயகியும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு நண்பர்களாக வாழணும்னு முடிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனையை எதிர்கொண்டாங்க, என்ன மாற்றம் நிகழ்ந்ததுன்றதை விரிவாக பார்ப்போம். நம்ம உறவுகளுக்குள்ள பிரச்சனை வர காரணமே நம்ம மனசு விட்டு பேசாதது தான். நம்முடைய இருக்கிற பல பேர் செய்கிற தப்பு பிரச்சனையை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதும், சம்மந்தம் இல்லாத வம்பு பேசுகிறவங்க கிட்ட அதை பற்றி அலசுறதும் பிரச்சனையை பெருசாக்குமே தவிர அதை சுமூகமாக முடிக்க முடியாது. பிரச்சனையை சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நேரடியாக பேசுறது தான் புத்திசாலித்தனம். கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. இப்போ நாம் கேட்க போகிறது லக்ஷ்மி அம்மா எழுதிய அவள் ஒரு தென்றல் குடும்ப நாவல் பகுதி 1. முரளி தன்னோட புது மனைவியோட ட்ரெயினில் போகிறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸு புக் பண்ணியிருந்தான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரம்யாவோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் தங்களோட 2 பிள்ளைங்களோட வந்திருந்தாங்க. கல்யாணமாகி முதலாக புகுந்த வீட்டுக்கு புறப்பட்ட எதிர் வீட்டு கலைவாணியை அவளோட பெற்றோர் வழி அனுப்பின காட்சி ரம்யாவோட கண் முன்னாடி வந்தது. பெட்டி, படுக்கைங்க, கட்டில், இரும்பு பீரோ, பாத்திரம்னு சீர்வரிசை சாமான்களை சுமந்துக்கிட்டு லாரி திணறியபடி வாசலில் நிற்க, சம்மந்தி வீட்டாருங்க வயிறு புடைக்க விருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. 20 வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்குன தன்னோட மகளை மஞ்சள் கயிறு கழுத்தில் முடிச்சிட்டான்ற ஒரு தகுதிக்காக அவனோட உறவினருங்களாம் புடசூழ அவளை கூட்டிகிட்டு போகிறாங்களே, அவளை அவங்க நல்லா கவனிச்சுப்பாங்களோ இல்லையோன்ற கவலையோடையும் நெஞ்சு அடைச்ச பிரிவோட சுமையை தாங்க முடியாமல் அம்மாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்தது. அப்பா தொண்டையில் அடைச்ச பாசத்தை விழுங்கிக்கிட்டு வீட்டுக்கு தலைவன் கலங்கக்கூடாதுன்னு தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டு தொண்டையை செருமிக்கிட்டு, சாமானெல்லாம் எடுத்து வச்சாச்சா? பாக்கியம் அங்கே என்ன நின்றுக்கிட்டு பரபரன்னு காரியத்தை கவனிக்காமல் என்ன பேச்சு? மீனாட்சி, பலகார டப்பாவெல்லாம் எண்ணி எடுத்து வச்சியா? அதை கார் டிக்கில் வைக்கணும். போகிற வழியில் பசிச்சா சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு சாப்பிட கட்டு சாதம் வேற இருக்குது, அதையும் கவனித்து எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் மக பக்கம் திரும்பினவர், அம்மா கலைவாணி, உன் காமாட்சி விளக்கை எடுத்துகிட்டு போக மறக்காத, காரில் உன் பக்கத்தில் வச்சுக்கோமா அப்படின்னாரு. அடுத்து மாப்பிள்ளையை பார்த்து, மாப்பிள்ளை, இனி கலைவாணி உங்கள் பொறுப்பு, பார்த்துக்கங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேணாம், படித்தவர் நீங்கள் அப்படின்னு தழுதழுத்தார். விருந்து சாப்பிட வந்தவங்க எல்லாரும் மலர் தூவி வாழ்த்த, நல்ல நேரம் கிளம்பலாமே அப்படின்னு யாரோ சொல்ல, கலைவாணி புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பிறந்த வீட்டில் சீரா தந்த புடவையை கட்டிக்கிட்டு தங்க பொம்மை போல் அசைஞ்சு வந்து தன்னோட அப்பா அம்மா காலில் விழுந்து வணங்கிட்டு கணவரோட காரில் ஏறிக்கிட்டான். மகராசியாக போயிட்டு வாமா அப்படின்னு அந்த தெருவில் இருந்த வயசானவ ஆசீர்வதிக்க மணமக்களை சுமந்த அந்த காரு அங்கேருந்து கிளம்பியது. ஒரு திருவிழாவை பார்க்குற மாதிரி எல்லாரும் ஆச்சரியத்தோடு அதை பார்த்துக்கிட்டு இருந்ததை அவளால் மறக்கவே முடியாது. ஒரு பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? அன்னைக்கு ரம்யா ஆச்சரியப்பட்டு போனான். ஆனால் ரம்யாவை அவளோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் புகுந்த வீடு அனுப்பின விதம் பக்கத்தில் இருக்க ஊருக்கு அனுப்புறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தது போல் பட்டும் படாமலும் ஒட்டும் ஒட்டாமலும் உறவுன்ற பேருக்கு பெரியம்மாவும் பெரியப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. எதிர் வீட்டு கலைவாணி போல் ரம்யாவுக்கு வசதியான அம்மா அப்பா இல்லையே. வசதி இல்லாட்டாலும் பரவாயில்ல, அம்மா அப்பான்ற உறவே இல்லாமல் அவளை பெரியப்பா நிழலில் வாழ விட்டுட்டு அவளோட அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ட்ரெயின் நகர ஆரம்பிச்சது. எதிர் வீட்டு கலைவாணி போல் ரம்யா கண்ணில் கண்ணீரோடு கிளம்பலை. பல்லு தெரிய சிரிச்சுக்கிட்டே, வரட்டுமா பெரியப்பா, வரட்டுமா பெரியம்மா அப்படின்னு தலையசைச்சிட்டு கிளம்புனான். ஜன்னல் வழியாக வந்த காற்று அவளோட முகத்தில் வேகமாக மோதியது. அப்பாடா, அடிமை வாழ்க்கையிலேருந்து விடுதலைன்னு அவளுக்குள்ள ஒரு நிம்மதி வந்தது. சாமானெல்லாம் சரியாக இருக்கா, பார்த்துட்டியா அப்படின்னு முரளி கேட்டப்போ ரம்யாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. சாமான்களா அது? அவளோட துணியெல்லாம் வச்சு ஒரு பெட்டி, ஒரு சின்ன கூடைக்குள்ளே பொட்டலத்தில் கல்யாணத்தில் மீதமான கொஞ்சம் லட்டுங்களும் முறுக்கும் சுற்றி வச்சுருந்தது. 2 வாழையில பொட்டலத்தில் வழியில் சாப்பிட்றதுக்கு தயிர் சாப்பாடு, ஒரு தண்ணீர் பாட்டிலு, 2 சாத்துக்குடி பழம், இதுக்கு நடுவே பேய் பிசாசெல்லாம் விரட்டுறதுக்கு ஒரு கொத்து வேப்பிலை, குலதெய்வத்தோட விபூதி குங்கும பிரசாத பொட்டலம். இதுதான் அவளோட சாமானுங்க. கல்யாணத்துக்கு முரளி வாங்கி தந்த கூரை புடவையும் அவளோட தாயோட காமாட்சி விளக்கம் பத்திரமா இருந்தது.
அவளோட பேக்கில் சோப்பு சீப்பு கண்ணாடி பவுட்ருன்னு அவளோட மேக்கப் பொருள் பத்திரமா இருந்தது. நகைங்க, பொண்ணு தோச்ச மணி கூட அவளுக்கு பெரியப்பா வீட்டில் எதுவும் போட்டு அனுப்பலை. கழுத்தில் தொங்கின தாலியை தவிர அவள் கழுத்து காது எல்லாத்துலேயும் கவரிங் நகை தான் போட்டிருந்தா. அவளோட அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி கழுத்தில் கிடந்த ரெட்டை வடை செயினையும் கையில் இருந்த 2 தங்க வளையலையும் மகளுக்கு சொத்தாக விட்டுட்டு போயிருந்தா. 1000 ரூபா வேற கல்யாண செலவுக்குன்னு தந்துட்டு போயிருந்தா. 1000 ரூபாவில் இந்த காலத்தில் ஒரு புடவை கூட எடுக்க முடியாது. அரை காசில் கல்யாணமா, அதில் கொஞ்சம் வான வேடிக்கையாம். அவளோட காது படவே பெரியம்மா நீலா பல தடவை சொல்லியிருக்கா. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உறவெல்லாம் சினிமாவில் தான் பாசத்தை பொழிஞ்சு தியாகத்தில் உருகிற மாதிரி காட்டுவாங்க. உண்மை வாழ்க்கையில் அண்ணனாவது தம்பியாவது அவங்கவுங்க சுகம் அவங்கவுங்களுக்கு. பெற்றவங்களை இழந்துட்டு போக்கிடம் இல்லாமல் பெரியப்பாவோட நிழலில் ஒண்டிக்கிட்டு இருந்தா ரம்யா. அவளை அவங்க தங்களோட தலையில் சுமத்தப்பட்ட பாறாங்களாக நினச்சதில்ல, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரம்யாவும் ஒரு தப்பு செஞ்சுருந்தா. சின்ன வயசில் அம்மா அப்பாவை இழந்ததோட பாதிப்போ இல்லைன்னா உண்மையான அன்புக்கு ஏங்கி துடித்த இளம பருவத்தோட கோளாறோ அவள் செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. பெரியம்மா அவளை பியூசியோடு நிறுத்திட்டு வீட்டோட தனக்கு உதவியாக வச்சுருந்தா. பெரியம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் இன்ஜினியர் படிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் வேலையில் இருந்தான். இளையவன் பிகாம் கடைசி வருஷம் படிச்சுட்டு இருந்தான். பெரியப்பா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டியிருந்தது. அதுக்குள்ளே பிள்ளைங்களாம் முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆனால் தம்பி விட்டுட்டு போன இந்த பொண்ணு ரம்யா, அவருக்கு அவளை பற்றி கொஞ்சம் உள்ளூர கவலையாக தான் இருந்தது. காலேஜுக்கு அனுப்புறதுக்கு பெரியம்மாவுக்கு மனசு இருக்கலை. வரதட்சணை சல்லி காசு இல்லாமல் எவன் கட்டுவான்ற கவலையும் அவளை பிடுங்கி தின்னுது. சாதாரணமாக பெரியம்மாவோட வார்த்தைக்கு பெரியப்பா சரின்னு தலையாட்டுறது தான் அந்த வீட்டோட வழக்கம். பெரியம்மாவுக்கு அவர் ரொம்ப பயந்தவர். பக்கத்தில் இந்த டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போய் அவள் கொஞ்சம் கற்றுக்கிட்டானா அது மூலமாக ஃப்ரெண்டோட சிபாரிசில் எங்கேயாவது ஆஃபீஸில் வேலை கிடச்சிடும். அவளே கொஞ்சம் சம்பாதிக்க தொடங்கினானா அதை வச்சு வரதட்சணை கல்யாண செலவுக்கு ஒப்பேத்திடலான்னு யோசனையை சொன்னார் பெரியப்பா. முதல்ல பெரியம்மா அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரின்னு அனுப்புனான். ஸ்கூல் காலேஜு அதுக்கப்புறம் வீடுன்னு இருந்த ரம்யா முதல் தடவையாக தனியாக அந்த டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு வர தொடங்கினான். ஜன்னலை சாத்தவா, காற்று ரொம்ப குளிர்தில்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஜன்னலை சாத்தினா முரளி. அது ஃபஸ்ட் கிளாஸு. அதில் 2 பேர் தான் இவங்கள தவிர இருந்தாங்க. 2 பேருமே இள வயசு ஆண்கள். அதில் ஒருத்தன் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் நகரிங்களாம் சன் கேட்டு பலகையை ஊக்கில் மாட்டிட்டு அதில் ஏறி போய் படுத்துக்கிட்டான். இன்னொருத்தன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஃப்ரெண்டுங்களோட அரட்டை அடிக்க போயிட்டான். அவன் வந்து எழுந்திருக்க சொல்கிறதுக்கு முன்னாடி முரளி முந்திக்கிட்டு இப்படி இந்த பக்கம் உக்காருன்னு அவளை இடம் மாற்றி உட்கார வச்சான். அவனுக்கு அவகிட்ட மனசு விட்டு பேசுகிறதுக்கு இன்னும் சந்தர்ப்பமே அமையல. காலையில் தான் அவங்களோட கல்யாணம் பெரியப்பா இருந்த வீட்டு தெருவுலையே கடைசியில் சின்ன கல்யாண மண்டபத்தில் நடந்தது. பகல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே அவளோட பெட்டி சாமானெல்லாம் கட்டி கொடுத்து கணவனோட பூந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் முரளி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அறிமுகமானவன். பொண்ணு பார்க்கும்போது கொஞ்ச நேரம்தான் அவனை அவளால் பார்க்க முடிஞ்சது. அவனும் அவளை கொஞ்ச நேரம்தான் பார்த்தான். அவனை பிடிச்சிருக்கான்னு பெரியம்மா ஒப்புக்கு கூட கேட்கல. நாங்கள் பார்த்து சரின்னு சொன்னால் நீ கழுத்தை நீட்டிட்டு இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி பெரியம்மாவுக்கு வீம்பு. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் அவள் எந்த ஆம்பளையும் நம்ப போகிறதில்லன்னு தனக்குள்ளேயே தீர்மானம் செஞ்சுருந்தா. அவளை ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காமல் வந்த வரன் தலையில் கட்டி அவளை அனுப்பிடணுன்றது பெரியம்மாவோட முடிவு. பசிச்சா தயிர் பொட்டலத்தை எடுத்து சாப்பிடு, எனக்கு பசிக்கலை சொல்லிக்கிட்டே முரளி தண்ணீர் பாட்டிலை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு கூடைக்குள்ளே வச்சான். எனக்கும் பசிக்கலை, வேண்டாம் அப்படின்னு அவள் பட்டுன்னு சொல்லிவிட்டு ஜன்னல் பக்கம் திரும்பிக்கிட்டான். யாருக்காவது ஏழைங்களுக்காவது அந்த சாப்பாட்டை கொடுத்துடலாமா, செய்யுங்களேன், இது என்ன கேள்வி அப்படின்றது போல் அவனை திரும்பி பார்த்தான். இப்படித்தான் குறைவாக அன்பாக பேசுகிறது போல் நடித்தான் அந்த கயவன் கபாலி. அவள் மெயின் ரோட்டில் இருந்த 5 மாடி கட்டிடத்தில் 2வது மாடியில் தான் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தாள். 3வது மாடியில் எலக்ட்ரிக் பொருள் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் தான் அந்த கபாலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் மாடி படிக்கட்டிலேருந்து இறங்கி வரும்போது அவன் மேலே மோதுற மாதிரி வந்தவன்
மன்னிக்கணும்னு சொல்லி தடுமாறி நின்னான். சுருண்ட முடியும் அரும்பு மீசையும் அவனுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. மாநிறம் ஆனாலும் அவனுக்கு கலையான முகம். அவனை பார்த்த உடனே அவளுக்கு அவன் மேலே ஈர்ப்பு வந்தது. மறுநாள் படிக்கட்டில் வேகமாக இறங்கி வந்தவன் அவளை பார்த்த உடனே அலோன்னு அறிமுகம் செஞ்சுக்கிட்டான். 3வது நாள், எவ்வளோ நாளாக இந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் வரீங்க, பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு அக்கறையாக விசாரித்தான். அந்த கொஞ்ச நாள்லேயே அவளுக்கு அவனை பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் பிடிச்சி போச்சு. கபாலியோட அப்பா அம்மா சேலத்தில் வசிக்கிறதாவும் அவனுக்கு இருக்கிற ஒரே அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னும் ஆரம்பத்தில் அவங்க வீட்டில் தான் தங்கி வேலை செஞ்சதாகவும் இட வசதி குறைவாக இருந்ததுனால ஃப்ரெண்டு ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டு தங்கி இருக்கிறதாவும் இன்னும் தனக்கு கல்யாணம் ஆகலைன்ற இந்த விவரத்தெல்லாம் அவளை சந்திக்கும்போது வழியில் சொல்லியிருந்தான். அவளும் தன்னை பற்றி அவங்கிட்ட சொல்லி வச்சுருந்தான். ஐயோ பாவம், அப்பா அம்மாவை இழந்துட்டு பெரியப்பா கூடயா இருக்கிறீங்க, கேட்கவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு அனுதாபமாக சொன்னான். பெரியப்பா வாசுதேவன் சின்ன தப்புக்கெல்லாம் அவளை அதட்டி மிரட்டுவார். அதனால் அவர்கிட்ட அவளுக்கு எப்போவுமே பயம். பெரியம்மா நீலா பொல்லாதவா, அவளுக்கு ரம்யாவை ஏதாவது குறை சொல்லலைன்னா தூக்கமே வராது. அவங்க 2 பேரும் அவள் டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிற அந்த பில்டிங் முன்னாடியும் இல்லைன்னா தோட்டத்துலேயும் தான் சந்தித்து பேசிப்பாங்க. சில சமயம் யாராவது பார்த்துடுவாங்களோன்ற பயத்துலேயே அவள் அலோன்னு மட்டும் சொல்லிவிட்டு அதோடு மறைஞ்சிடுவாள். நாளாக நாளாக அவன் மேலே அவளுக்கு பிடிப்பு அதிகரிச்சுட்டே வந்தது. சில நாள் அவங்க நின்று பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் அவனோட எண்ணத்தெல்லாம் லெட்டராக எழுதி அவகிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். லெட்டரை அவள் படிச்சுட்டு சந்தோஷத்தில் பூச்சி போயிடுவான். அவனோட லெட்டரை கிழிச்சு போட மனசு இல்லாமல் புத்தகத்துக்குள்ளே மடித்து வச்சுருப்பாள். பின்னாடி அதுவே அவளுக்கு கெடுதலாக முடிஞ்சுது. அவளுக்கு பதில் லெட்ரு எழுதணும்னு ஆசை இருந்தது. ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளை அப்படி செய்ய விடாமல் தடுத்திருந்தது. என் லெட்டரை படிச்சியா, உன்னோட பதில் என்ன அப்படின்னு அவன் ஆசையோடு கேட்டால் லேசாக சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு போகிறத தவிர அவளுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தது. அவளுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருந்த நேரம். அவன் ஒரு லெட்டரை அவகிட்ட கொடுத்தான். அன்புள்ள ரம்யா, உன்னை நான் உயிருக்கு மேலே நேசிக்கிறேன்றத நேரடியாக உன் பெரியப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிறதுக்கு என்னால் முடியும். ஆனால் என்னோடய அப்பா அம்மா எனக்கு பெரிய இடத்துல பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் உன்னை என்னால் மறக்க முடியாது. என்னை நீ நம்புறது உண்மைனா, என் மேலே இருக்க அன்பு உண்மைனா, வர திங்கக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு நீ கந்தசாமி பூங்கா பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரணும். நம்ம 2 பேரும் வேறு ஊருக்கு போய் ரிஜிஸ்டர் மேரேஜை செஞ்சுக்கிட்டு அப்புறம் பெரியவங்களை பார்த்தா அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. முதல்ல கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. சம்மதம்னா அதுக்கு அறிகுறியாக தலையில் நீ ஒரு ரோஜா பூவை வச்சுக்கிட்டு கிளாஸுக்கு வரணும். சம்மதம் இல்லைன்னா ஒருத்தர் மறந்துடுவோம். அன்பன், கபாலி. திக்குன்னுச்சு அவளுக்கு. வீட்டை விட்டு அவன் கூட புறப்பட்டு போகிறதா? போகாமல் இருந்தால் ஒரு நல்லவனை திருமணம் செஞ்சுக்கிற வாய்ப்பு, வளமான வருங்காலம் போயிடுமே. பெரியம்மாவுக்கு எத்தனை நாள் தான் இப்படி அடிமையாக இங்கேயே இருக்கிறது? அப்போ ரம்யாவுக்கு வயசு 18. உலக அனுபவன்றதே தெரியாத வயசு. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு புத்தக புழு. இப்போ கொஞ்சம் மாதமாக தான் டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கிறான். திடீர்னு கிடைச்ச அந்த சுதந்திர உணர்வை அவள் கையாள தெரியாத அறிவீனம் அவளுக்கு. முதலாக சந்திக்கிற ஆம்பளை கபாலி. அன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தவளுக்கு அவனோட தூண்டுதல் ஒரு வடிகாலாக அமைஞ்சுது. அன்னைக்கு அவள் மாடி வராண்டாவில் அவனை பார்த்தப்போ சரின்னு சம்மதம் சொன்னான். வர்றப்போ உன்னோட நகை பணம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்துடு. துணி பையோட புறப்பட்டுறாத, யார் கண்ணில்னா பட்டுட்டா ஆபத்து அப்படின்னு கிசுகிசுத்தான். அவன் சொல்கிறதெல்லாம் அப்போ அவளுக்கு வேத வாக்கியமாக ரொம்ப இனிப்பாக தான் இருந்தது. நடந்து முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் அவள் யோசிச்சுக்கிட்டே ஜன்னல் ஓரமாக உக்காந்துருந்தாள். தலானியை வச்சுக்கிட்டு படுத்துக்கோ, இந்த போர்வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலானியும் சின்ன போர்வையும் அவகிட்ட நீட்டினா முரளி. அவனுக்கு காவல் தெய்வமாக எதிர உக்காந்துக்கிட்டு திருன்னு முடிச்சுட்டு இருந்தான். புது கல்யாண பொண்ணு, அதனால் அதட்டி மிரட்டி பேச அவனுக்கு சங்கடமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் கொடுத்த தலானியும் பெட்ஷீட்டையும் வாங்கி போத்திக்கிட்டு படுத்துட்டான். அவனும் அவளுக்கு எதிர்பார்க்கும் திருமணம் மாதிரி
தலானியை வச்சுக்கிட்டு போர்வை பொத்திட்டு படுத்துட்டான். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒருத்தன் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு உள்ளே வந்தவன், கதவை சாத்திட்டோமா, இப்போல்லாம் ரொம்ப திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை தாப்பால் போட்டான். பளிச்சுன்னு எரிஞ்சிட்டு இருந்த விளக்கெல்லாம் அணைச்சிட்டு ஒரு சின்ன விளக்கை மட்டும் போட்டுட்டு ஒரே தாவலில் மேலே ஏறி படுத்துக்கிட்டான். வண்டி கடக்குன்னு சத்தத்தோடு போயிட்டு இருந்தது. ரம்யா கண்ணை மூடி படுத்திருந்தான். ஆனாலும் அவளோட கணவன் தூங்காமல் அவளை பாதுகாக்கிற பாணியில் எதிர்பக்கம் திரும்பி அவளையே பார்த்துட்டு இருந்தது புரிஞ்சுது. இப்போ நகையை மட்டுமா பறி கொடுக்க முடியும்? இளம் வயசு ரம்யா, பார்க்க கொஞ்சம் அழகான பொண்ணு கூட. இப்போ தான் ஆபத்து நிறைய வருது. திடீர்னு அவளோட யோசனை ரயில் வண்டியை போல் தொடர்ந்து பின்னோக்கி போச்சு. இளம பருவத்தில் உணர்ச்சி வேகத்தில் அவள் எவ்வளோ பெரிய ஆபத்தில் சிக்க இருந்தா. கபாலி சொன்ன மாதிரியே பெரியம்மாவுக்கு தெரியாமல் பீரோவை திறந்து அவளோட அம்மா விட்டுட்டு போன அந்த ரெட்டை வடை செயினையும் வளையலையும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டா. பெரியம்மா வீட்டு செலவுக்குன்னு வச்சுருக்க பணத்துலேருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்துக்கிட்டான். கொஞ்சம் சில்லறையை எடுத்து மணி பர்ஸில் எடுத்து வச்சு இடுப்பில் சொருக்கிட்டா. ஃபேமிலி ஃபோட்டோவில் பெரியப்பாவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த அப்பா அம்மாவை கும்பிட்டுக்கிட்டா. சமையல் ரூமில் நின்றுக்கிட்டு இருந்த பெரியம்மா கிட்ட டைப்ரைட்டிங் எக்ஸாம் பற்றி ஒரு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு, வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பிட்டான். கபாலி சொன்ன மாதிரியே 7 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டான். அவன் கையில் ஒரு சின்ன பெட்டியும் புது சட்டையும் பேண்ட்டும் புது மாப்பிள்ளை மாதிரி வந்திருந்தான். உன் நகையெல்லாம் இப்படி கொடு, நான் பத்திரமா வச்சுருக்கிறேன், பணம் இருந்தால் அதையும் கொடுத்துடு அப்படின்னு அவன் சொன்னப்போ அவன் நம்பி வேகமாக பேக்கில் இருந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட எடுத்து கொடுத்தான். இரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே வராரு, கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நில்லு, நான் கொஞ்ச நேரம் எதிரில் இருக்க அந்த கடையில் போய் எதாவது வாங்குற மாதிரி போக்கு காமிச்சிட்டு வரேன். அதோ பாரு, அந்த சிவப்பு சட்டைக்காரர் தான் அப்படின்னு காமிச்சான். அந்த ரோட்டு ஓரமாக ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார். அவர் பார்த்துட்டா எதா ஆபத்தா அப்படின்னு அவள் கேட்டா. ஆமாம், நான் சொல்கிறபடி நீ சீக்கிரமாக அந்த மரத்துக்கு பின்னாடி போய் கொஞ்சம் நேரம் நில்லு, நான் இந்த கடைக்கு போகிறாப்புலன்னு அவன் சொல்லி முடிக்காமையே வேகமாக அந்த தெருவை தாண்டி எதிர்த்த தெருவுக்கு போயிட்டான். சிவப்பு சட்டைக்காரு வர்றதை பார்த்து அவன் நடுங்கி போய் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அவர் இவளெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டார். அப்போவும் அவன் போனவனை இன்னும் காணோம். அவன் போன எதிர்பக்கம் பார்க்கும்போது கடையில் கூட்டம் இருந்தது. அதில் அவளால் கண்டுபிடிக்க முடியல. எப்படியும் இங்கேயே வந்துடுவாருன்ற நம்பிக்கையில் அவள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்த அந்த ரோட்டு ஓரமாகவே நின்றுட்டு இருந்தாள். கையில் வாட்சும் இல்லாமல் என்ன டைம் ஆகுதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தாள். ஒருவேளை சிவப்பு சட்டைக்காரர் அடையாளம் பார்த்துட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்காரோ? இருக்க முடியாது, அவர் இந்த பக்கமாலாம் போனார். அவள் தொண்டை காஞ்சு போய் திகிலோடு பார்த்துக்கிட்டு இருந்தாள். நேரம் என்ன ஆகுதுன்னே தெரியல. அவளை தாண்டி போன ஒரு நடுத்தர வயசு ஆளுக்கிட்ட, சார் மணி என்ன அப்படின்னு கேட்டாள். அவன் கோவத்தோட, ராத்திரி 10 மணி ஆக போகுது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மணி என்னன்னு கேட்குற சாக்கில் உங்களை மாதிரி கூட்டத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இந்த சின்ன வயசுலேயே இந்த தொழிலா? வெக்கமாக இல்லை அப்படின்னு படபடன்னு பேசிட்டு போனான். அவள் அதிர்ந்து போனான். அந்த மனுஷன் இவளை பற்றி அசிங்கமாகலாம் நினச்சிட்ருக்கான். அவளை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு போன அத்தனை பேரும் அவளை அப்படி தான் நினச்சிருப்பாங்களோ? கபாலி ஏன் வரல? அவளோட நகையும் பணத்தையும் மோசம் செஞ்சுட்டு ஓடிட்டானா? இப்படி நடுத்தெருவில் 4 பேர் முன்னாடி அவமானப்படுற மாதிரி நிற்க வச்சுட்டு போயிட்டானே. அந்த வழியாக போன 4 முரட்டு இளைஞருங்க இவள் ஓரமாக நிற்கிறத பார்த்து பக்கத்தில் வந்தாங்க. என்ன ஊருக்கு புதுசா, தொழிலுக்கு புதுசா அப்படின்னு கேட்டுக்கிட்டு சிகரெட்டு புகையை ஒருத்தன் ஊதுனான். 4 பேரும் வளைச்சிக்கிட்டு அவளை பார்க்குக்கு கடத்திட்டு போகிற மாதிரி ஆத்திரம் அவங்க முகத்தில் தெரிஞ்சுது. ஐயோன்னு சத்தம் போட்டு எதிர்பக்கத்தில் இருக்கவங்கள உதவிக்கு கூப்பிட்றதுக்கு கூட அவளுக்கு குரலே வரல. கபாலி கடன்காரா, ஏமாத்திட்டியே அப்படின்னு அவன் மனசு அலறிச்சே தவிர வார்த்தையே வெளியே வரல. பட்ட பகலியே சந்தடி இல்லாத சந்துக்களில் நிறையா அட்டூழியம் நடக்கிறத அவள் பேப்பரில் படிச்சிருக்கா. இந்த ராத்திரியில் மரத்து பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிற அவளை லபக்குன்னு தூக்கிட்டு போய் பார்க்குக்குள்ளே இழுத்துட்டு போனால் அவளால் என்ன செய்ய முடியும்? யாரும் பார்க்கவும் போகிறதில்ல, பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிய போகிறதில்ல. ஐயோ, அவள் என்ன செய்வா? குலதெய்வம் மருதமலை முருகனை மனசுக்குள்ளே கும்பிட்டான். மருதமலையானே காப்பாற்று, பயமாக இருக்குது
அவள் கண்ணு கலங்க வேண்டிக்கிட்டா. என்ன பொண்ணு ஊமையா அப்படின்னு பக்கத்தில் வந்தவன் பின்னாடி அந்த மருதமலையானே மனுஷன் உருவில் வந்து கையை வச்சது போல் போலீஸ் அதிகாரி ஒருத்தர், என்ன இங்கே கூட்டம் அப்படின்னு அதட்டியபடியே அவன் முதுகில் 2 தட்டினோன்னு 4 பேரும் அங்கேருந்து காணாமல் போயிட்டாங்க. காலிலேருந்து தலை வரைக்கும் பார்த்த போலீஸ்காரை பார்த்து அவள் கூசி போனான். என்னம்மா என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்து அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தவர் திடீர்னு அதிர்ச்சி ஆனவரா, ஏம்மா நீ ரம்யா இல்லை, நம்ம வாசுதேவன் பொண்ணு ரம்யா தானே அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டார். அவர் தெரிஞ்சவருன்னு சொன்ன உடனே அவள் கண்ணிலேருந்து பொல பொலன்னு கண்ணீர் வந்தது. இங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி காத்திருக்க சொன்னான் வந்து அப்படின்னு அவள் அழுகியோட வளர்னான். ஒருத்தியா ஒருத்தனா சந்தேகத்தோடு கேட்ட அந்த போலீஸ் அதிகாரி அவளை பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தப்போ வீடு 2 பட்டு போயிருந்தது. வெளியே போனவளை காணணுன்னே பெரியம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. வேலையிலேருந்து திரும்பி வந்த பெரியப்பா அவருடைய பிள்ளைங்க எல்லாரும் யாருக்கும் தெரியாமல் தேடி அழுத்து போனாங்க. ராத்திரி மணி 11 ஆக போகுதுன்னவே பெரியம்மா அவளோட பெட்டி அலமாரி புத்தகம் எல்லாத்தையும் தேடினப்போ புக்குக்கு நடுவில் அவளோட லவ் லெட்டர்லாம் கிடச்சிது. அதை பார்த்த உடனே அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. பாவி மகா வீட்டு செலவுக்கு வச்சிருந்த பணத்தையும் அவளோட அம்மாவோட நகையும் எடுத்துக்கிட்டு கள்ளக்காதலனோட ஓடிட்டாளே, இவளுக்கு மேல் படிப்பு வேண்டான்னு சொன்னப்பவே கேட்டிங்களா? வரதட்சணைக்கு சம்பாதிச்சு கொடுப்பான்னு சொன்னீங்க, இப்போ அவமானத்தை தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ போலீஸ் அதிகாரி ரம்யாவோட உள்ளே நுழைஞ்சார். வீட்டு நிலைமையை பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பொண்ணு ரம்யா தான் காதலனோட ஓடுறதுக்கு தான் அங்கே தனியாக நின்றுட்டு இருந்தான்னு. நல்ல வேளை சமயத்தில் அவர் மட்டும் அந்த பக்கம் போகலைன்னா. அவரை பார்த்த உடனே, ரங்கநாதா பாத்தியா இவ செஞ்சுருக்க காரியத்தை அப்படின்னு அவளோட லவ் லெட்டரெல்லாம் அவர் முன்னாடி தூக்கி போட்டார் பெரியப்பா. திருட்டு கள்ளி, வெக்கம் இல்லாமல் எந்த முகத்தோடு இங்கே வந்து நிற்கிற உன்னை அப்படின்னு பெரியம்மா பக்கத்தில் வந்து கையை நீட்டி அடிக்க வந்தாங்க. இடையில வந்து தடுத்தார் ரங்கநாதன். ரம்யாவுக்கு இப்போ வயசு என்ன அப்படின்னு பெரியப்பா பார்த்து கேட்டார். எரும மாடு போல் 18 முடிஞ்சு போச்சு, அறிவு கேட்ட ஓடு காலியாக இருப்பான்னு யார் கண்டா ஆத்திரத்தில் கத்துனார். அப்போ நீங்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாது, உங்கள் பணத்தை திருடிக்கிட்டு ஓடிட்டான்னு வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, மேஜர் அவளுக்கு யாரையும் காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கும் சுதந்திரம் இருக்குது. உங்கள் அனுமதி தேவையில்லை, விஷயம் தெரிஞ்ச பொண்ணு தான். நகை எங்கடி பாவி, பணம் எங்கே கத்துனா பெரியம்மா. என்ன கேளுங்க, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை கேஸு நாங்கள் பார்க்குறோம். வயசு 18 ஆயும் உலக அனுபவம் இல்லாத இந்த மாதிரி இளசுங்களை சில அயோக்கியனுங்க தேர்ந்தெடுத்து காதல்ன்று கதை விட்டு வீட்டு விட்டு காசு பணத்தோடு ஓடி வர செஞ்சு கடைசியில் எங்கேயோ ஒரு படுகுழியில் தள்ளிடுறது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. உலகம் தெரியாத பொன் குழந்தைங்களை வளர்க்குறது சாதாரண பொறுப்பா? ரங்கசாமி பெரியப்பாவை தோளில் தட்டி ஆறுதல் சொன்னார். ஏம்மா, நகைங்களை எல்லாம் நீ தானே அவங்ககிட்ட கொடுத்த, இதை வர நின்றுக்கிட்டு இருன்னு சொன்னவன் வரவே இல்லை, மாயமாயிட்டான் இல்லையா? முகம் செவந்து போய் வெக்கத்தில் உடம்பெல்லாம் குறுகி போக அப்படியே பூமி பழந்து தன்னை விழுங்கி தொலைக்காதான்னு அவமான உணர்வில் அவள் தலை குனிஞ்சு நின்னான். சொல்லேண்டி, வாயில் கொழுக்கட்டையாக வச்சிருக்கிற அப்படின்னு பெரியம்மா கன்னத்துலேயே ஒரு அறை விட்டப்போ அவளுக்கு தலையில் இடியே விழுந்தது போல் வேதனையில் துடிச்சு போனான். பொருள் போகட்டும், பொண்ணு மானத்தோட வீடு வந்து சேர்ந்தாலேன்னு சந்தோஷமாக இருங்க. அடித்து நொறுக்குனா மட்டும் ஓடுனவன் திரும்பி வந்துட போகிறதில்ல. இப்படி பல இடத்துல பல பொண்ணுங்களை ஏமாற்றியிருப்பான். அவனோட பேர் கூட உண்மையாக இருக்காது. ஊருக்கு ஒரு பேர், ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு எடுபிடி வேலை செஞ்சிட்டு இருப்பான். நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கானே, பெரிய ஆஃபீஸர்னு ரம்யா அவனையும் அவனோட பேச்சையும் கேட்டு மயங்கி ஏமாந்து போயிருப்பாள். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். போலீஸ்னதுமே பெரியம்மா அடங்கி போனான். பொருள் போனதோடு ஒழிட்டோம், மானம் வேற கப்பல் ஏற வேணாம், இவளை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றின்னு கை கூப்பி வணங்கினான். ரங்கநாதன் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டார். பெரியப்பா இடுப்பு பெல்ட்டை காட்டினார். எல்லாரும் அப்பால போங்க, என் மானத்தை வாங்கவே வந்திருக்கேன் இவளை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஓங்கி அவளோட ப்ளவுஸ் எல்லாம் கிழிகிற அளவுக்கு முதுகில் ரத்தம் வர அளவுக்கு அடித்தார். அதை இன்றைக்கி நினச்சாலும் அவளால் மறக்கவே முடியாது. கண்ணில் வழிஞ்ச கண்ணீரை தொடச்சிக்கிட்டு
போர்வையை மெதுவாக விளக்கிட்டு பார்த்தப்போ எதிர முரளி படுத்திருந்தது தெரிஞ்சுது. ஆனால் அவன் தூங்காமல் இருக்கிறது அவனோட கால அசைவிலேருந்தே அவள் தெரிஞ்சுக்கிட்டான். மறுபடியும் போர்வையை பொத்திக்கிட்டு படுத்தான். தடக் தடக்குன்னு ரயில் வண்டியை போலவே அவளோட நினைவும் பின்னோக்கி ஓடிக்கிட்டு இருந்தது. பெரியப்பா அவ்வளோ அடி அடித்தோம் அவள் ஐயோ அம்மான்னு அலறவே இல்லை. அவ்வளோ அடியும் வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் அவள் தோண்டு போய் கீழே விழுந்தப்போ பெரியப்பா பயந்து போயிட்டாரு. செத்து தொலைக்க போகிறா, கொலை கேஸில் வந்து முடிஞ்சிட போகுதுன்னு ஒரு பயம். கைத்தாங்களாக அவளை பிடிச்சி உள்ள அறைக்குள்ளே கூட்டு போயிட்டு பாயில் படுக்க போட்டு தேங்காய் எண்ணெய் தடவுனா பெரியம்மா. என்ன இருந்தாலும் அவள் உங்கள் மக தானே, இப்படி அடிப்பானே அப்படின்னு கத்துறது அரைக்குறையாக அவள் காதில் கேட்டுது. அதுக்கப்புறம் முதுகில் பட்ட காயத்தில் சீல் கோத்துட்டு காய்ச்சல் நோவமாக அவள் 10 நாள் படுத்திருந்தா. டாக்டரை அழைச்சி காட்டுறதுக்கு பெரியம்மாவுக்கு பயம். இப்படி யார் அடித்ததுன்னு டாக்டர் கேட்டு தொலைப்பாரு. தனக்கு தெரிஞ்ச கை வைத்தியமாக வேப்பிலையை மஞ்சளோடு அரைச்சி முதுகில் தடவுனான். நாயை அடிப்பானே அசிங்கத்தை சுமப்பானேம்பாங்க. அது சரியாக தான் போச்சு. இவள் எழுந்து வீட்டு வேலைக்கு உதவுறதுக்குள்ளே இவளுக்கு பணிவிடை செஞ்சு நான் மேலே போயிடுவோம் போல இருக்குன்னு அழுத்துக்கிட்டா பெரியம்மா. கொஞ்ச நாள் அவள் காயெல்லாம் ஆறி காய்ச்சல் குறைஞ்சி எழுந்துட்டான். பெரியம்மாவுக்கு கொஞ்சம் ஓட்ட வாங்கி தன்னோட கூட பிறந்தவங்கிட்டலாம் ரகசியமாக ரம்யா செஞ்ச விஷயத்த மெதுவாக சொல்ல அது அங்கே இங்கேன்னு பரவி இருந்தது. அதுக்கப்புறம் அவளை யாருக்காவது கட்டி கொடுத்து தலைமொழிகிடணும்னு அவங்க நினச்சதில் தப்பு இல்லை. அவளோட அப்பா அம்மா இருந்தாலும் அப்படி தானே முடிவு செஞ்சுருப்பாங்க. ஆனால் வந்த வரனெல்லாம் பொண்ணை பார்த்துட்டு முதல்ல சரின்னு சொன்னவங்க விஷயத்தை காற்று வாக்கில் எப்படியோ கேட்டுட்டு ஓட்டம் பிடிச்சாங்க. 1-2 வருஷம் நகர்ந்துகிட்டே இருந்தது. ரம்யாவுக்கு வயசு 22 எட்டிடுச்சு. இன்னமும் அவள் பாரமாக அவங்களுக்கு பெரிய தலைவலியாக கல்யாணம் ஆகாமல் ஒரு சுமையாக வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தாள். மகனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் கூடி வந்துக்கிட்டு இருந்த சமயம் அது. ரம்யாவோட கதையை கேட்டுட்டு அவங்க ஓட்டம் எடுக்கிறதுக்குள்ளே அவளை யாருக்காவது சட்டுன்னு கல்யாணம் செஞ்சு வச்சு வீட்டை விட்டு அனுப்பிடணும். அந்த முயற்சியில் பெரியம்மாவும் பெரியப்பாவும் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாங்க. கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னுவாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட கல்யாணம் ஒரு பேப்பரில் வந்த மணமகள் தேவைன்ற ஒரு விளம்பரத்துக்கு பெரியப்பா எழுதி போட்ட கடிதத்துக்கு பதிலாக நிச்சயிக்கப்பட்டு வந்தது. 30 வயசை தாண்டிட்ட வாலிபருக்கு மணமகள் தேவை. மணமகன் ஒரு பட்டதாரி, சொந்த வீடு உள்ளவர், விவசாயத்தில் ஈடுபட்டிருப்பவர், குடும்ப பொறுப்பான கொஞ்சம் படித்த பெண்ணாக இருந்தால் போதும். குளங்கோத்திரம் எல்லாம் பொருத்தமாக தான் இருந்தது. பொண்ணை பார்க்க வந்த முரளி 30 வயசு தாண்டினவன் மாதிரி இல்லை, இளமையாக தான் தெரிஞ்சான். நல்லா வாட்ட சாட்டமாக நல்ல நேரமாக இருந்தான். வரதட்சணைலாம் தேவையில்லை, பொண்ணை கட்டி கொடுத்தா போதும். நகைங்களும் தேவையில்லை. நோயாளியாக படுத்திருக்க தன்னோட தாயோட நகைங்க எல்லாம் வரப்போகிறவளுக்கு தான் அப்படின்னா. அண்ணன் தம்பி அக்கான்னு எந்த நெருங்கின உறவுமே தனக்கு இல்லை. கல்யாணத்தை ஒரு கோயிலில் நடத்தி கொடுத்தா போதும் அப்படின்னா. இப்படி ஒரு நல்ல வரம் ரம்யாவுக்கு எங்கே கிடைக்க போகிறான்? அவளை ஒரு வார்த்தை கூட கேட்கல. வேண்டான்னு சொல்லி காலை வாரிடுவாளோன்னு பயம். வேக வேகமாக அவசரமாக நடந்தது அவங்களோட கல்யாணம். மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக சீரு நகை துணின்னு எதுவுமே செய்யாமல் அவங்க அம்மா கொடுத்துட்டு போன பணத்துக்குள்ளேயே சிக்கனமாக கல்யாணத்தை செஞ்சு முடித்தாங்க. கூரையும் தாலியும் மாப்பிள்ளை முரளி கொண்டு வந்துட்டான். வேட்டியும் அங்கவஸ்திரமும் எடுத்து கொடுத்து தெரு மனுஷங்களை மட்டும் வாயாலே கூப்பிட்டு தெருக்கோடி கல்யாண மண்டபத்திலேயே அவசரமாக அவங்க கல்யாணத்தை முடித்து கையோடையே அவளை புகுந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க அவளோட பெரியம்மாவும் பெரியப்பாவும். அவங்க வீட்டுக்கு மாடாக உழைச்சும் மதிப்பில்லாமல் அவள் செஞ்ச அந்த ஒரு தப்புக்காக மனசு நோகிறபடி அவங்களால அடிக்கடி குத்தி காட்டப்பட்டு வாழவும் முடியாமல் சாகவும் துணியும் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவளுக்கு இந்த கல்யாணத்தை ஒரு விடுதலையாக நினச்சி ஏற்றுக்கிட்டான். ஆனால் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் ஆண் குலத்து மீது அவளுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருந்தது உண்மை. ரம்யா, பார்க்க ஆள் நல்லாவே இருக்கான்னு மயங்கிடாத. மஞ்சள் கைத்தால் கழுத்தில் 3 முடிச்சு போட்டுட்டான்றதுக்காக நீ தூக்கு போட்டுக்காத. இந்த கல்யாணம் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விடுதலை. இந்த வீட்டில் இருந்து சட்டிக்குள்ளே விழுந்தது போல் அடிமை வாழ்வில் இருந்து கல்யாணன்ற கொத்தடிமை நிலைமைக்கு மாறிடாத. தாகமாக இருக்கா? சாத்துக்குடி உரிச்சு தரவா? முரளி போர்வையை எடுத்துட்டு அவகிட்ட அன்போடு கேட்டான். வேண்டாம், தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு படுத்துட்டான். ரம்யா, பத்திரம்
ரம்யா பத்திரம் அப்படின்றது போல் தடக்கு தடக்குன்னு வண்டி தண்டவாளத்தில் ஓசை எழுப்பிக்கிட்டே போனது. அவள் அலுப்பில் தூங்கியே போயிட்டா. வண்டி திருச்சி ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே விடிஞ்சிருந்தது. அவள் வெடுக்குன்னு எழுந்து உக்காந்தான். தலையணை போர்வை எல்லாம் அவகிட்டேருந்து வாங்கி அவன் தன்னோட படுக்கையோடு சேர்த்து கட்டிக்கிட்டு, நம்ம ஊருக்கு போகணுன்னா இதுக்கு மேலே பஸ்ஸு தான் பிடிக்கணும். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே பேசஞ்சர் தங்குற ரூமில் பல்லெல்லாம் துளைக்கிட்டு முகம் கழுவிட்டு காஃபி டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பலாம். ரொம்ப அலுப்பாக இருக்கா? இல்லை அப்படின்னு தலையாட்டினா அவள் கல்யாணம் நிச்சயமானதுக்கப்புறம் ஒரு நாள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டாள். பேச்சில் தன்னோட பேர் அடிபடுறதை கேட்டு சமையல் கட்டிலேயே மெதுவாக நின்றுக்கிட்டு உத்து கேட்டாள். அவளை யாருமே மனுஷ பிறவியாக நினச்சி அவளோட கல்யாணத்தை பற்றி முழு விவரமும் அவகிட்ட சொல்லவே இல்லை. அங்கே இங்கே பேச்சு வாக்கில் காதில் விழுந்த விவரத்தை வச்சு தன்னோட புகுந்த வீட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாள். சங்கரபுரம் சுத்த பட்டிக்காடாமே, பெரியம்மாவோட குரல் கேட்டது. ஆமாம், ரம்யா செஞ்ச காரியத்துக்கு இந்த பிள்ளையாண்டானாவது வந்து கட்டிக்கிட்டு போகிறானேன்னு நீ சந்தோஷப்படணும். இதுக்கு மேலே வசதியான வரன்னு இவளுக்கு கிடைக்குமா என்ன? சோத்துக்கும் துணிக்கும் பஞ்சமில்லாத இடம், தொலைட்டும். சேலம் போகிற திருப்பத்தில் சில கல் தூரத்தில் தான் இந்த கிராமம் இருக்கான். ஆனால் கரண்ட்டு, தண்ணி குழாய் எல்லா வசதியும் வந்துடுச்சான். காவேரி பாசனம், வெத்திலை கொடிக்கால், காய்கறி தோட்டம், நஞ்ச பயிர்னு நல்ல செழிப்பான ஊரான். கடை கண்ணியெல்லாம் இருக்காம்மா. நீ போய் கொடுத்துனம் பண்ண போகிற? தான் பொண்டாட்டிக்கு வேண்டியது அவனே வாங்கிட்டு வந்து போட போகிறான். உனக்கே கவலை? வீட்டு உபயோகத்துக்குன்னு ஒரு மாட்டு வண்டி இருக்காமே, பின்ன ஒரு விவசாயினை பென்ஸ்காரை வச்சுட்டு இருப்பான். இந்த பட்டணத்து ராணி அந்த பட்டிக்காட்டில் போய் எப்படி தான் குப்பை கொட்ட போகிறாளோ. பெரியப்பா திரும்புகிற சத்தம் கேட்ட உடனே அவள் சமையல் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டா. நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டுது. கையை விட்டு போனால் போதும்னு அவளை ஒரு பட்டிக்காட்டுக்கு கல்யாணன்ற பந்தத்தில் விரட்டுறாங்க. அவளுக்கும் அவங்கள விட்டு தொலைஞ்சா போதும்னு வெறுப்பு வந்திருந்தது. பொண்ணு வருது பொட்டி வண்டியில், மாப்பிள்ளை வரார் மாட்டு வண்டியிலன்னு எப்போதோ கேட்ட பாட்டு நினைப்புக்கு வர அவள் கோவத்தோட கீழ் உதட்ட கடிச்சிக்கிட்டாள். ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடையும் போது பொழுது நல்லாவே விடிஞ்சிருந்தது. பரபரப்போட சாமானெல்லாம் இறக்கிட்டு அவள் கூட வெயிட்டான பொருளெல்லாம் தூக்கிக்கிட்டு பேசஞ்சர் ரூமுக்கு வந்தா முரளி. பல்ல தொலைக்கி முகத்தை கழுவிட்டு தலையை வாரிக்கோ, பெட்டியிலேருந்து புது புடவையை எடுத்து கட்டிக்கோ. ஏன்னா புது கல்யாண பொண்ணான உன்னை எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வீட்டில் 4 பேர் வந்திருப்பாங்க, மெதுவாக சொன்னா முரளி. ஆகட்டுன்னு மெதுவாக தலையாட்டினா அவள். பெரியம்மா வாங்கி தந்திருந்த அந்த சில்க்கு புடவை எடுத்து கட்டிக்கிட்டா. பஸ்ஸு புறப்படுறதுக்கு முன்னாடி பூக்காரிக்கிட்ட இருந்து 2 முழம் கதமை வாங்கி அவகிட்ட கொடுத்தான். அவள் எதுவுமே சொல்லாமல் அதை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டா. மனசில் விருப்போ வெறுப்போ இல்லாத ஒரு விரக்தி. பஸ்ஸு ரொம்ப நேரமாக போகிற மாதிரி அவளுக்கு ஒரு பிரமை. மணி என்ன இருக்குன்னு பக்கத்தில் இருக்க கணவங்கிட்ட கேட்குறதுக்கு மனசு இல்லை. ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தா. பெரியப்பா சொன்ன மாதிரி நல்லா செழிப்பான பகுதியாக தான் இருந்தது. கரை தெரியாமல் ஓடுற காவேரிக்கும் மெயின் ரோடுக்கும் நடுவில் வயல் பச்சை பசேல்னு இருந்தது. அந்த பக்கம் பெரிய தொடராக மலை குன்றுங்க இருந்தது. வெற்றிலை கொடிக்கால் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் சங்கரபுரம்லாம் இறங்குங்க அப்படின்னு கண்டக்டர் குரல் கொடுத்தாரு. அவங்க அங்கே இறங்குனாங்க. பொருளெல்லாம் இறக்கி வாங்கி வச்சுட்டு ஓரமாக நின்னா முரளி. இதோ போகுது பாரு குறுக்க ஒரு மண்பாதை, அது வழியாக தான் நம்ம கொஞ்சம் தூரம் ஊருக்கு போகணும். நம்ம வீடு ஊருக்கு எல்லையில் இருக்கிறதுனால சீக்கிரமே போயிடலாம். சாமானெல்லாம் தூக்கிட்டு நடக்கணுமா? அவள் பிரமிப்போட பார்த்ததை புரிஞ்சுக்கிட்டோம் போல் சிரிச்சா முரளி. நம்ம வீட்டு வண்டி நாகப்பன் கொண்டு வருவான், முன்னாடியே ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அதோ அது நம்ம வண்டி தான் அப்படின்னு சந்தோஷத்தோட மண்பாதை வழியாக சலங்கை ஒலிக்க காங்கைய காலைங்க பூட்டிகிட்டு இருந்த அந்த வில்வண்டி வந்துக்கிட்டு இருந்ததை சுட்டி காமிச்சான். பெரியம்மா சொன்ன மாதிரி அந்த மாட்டு வண்டி ஒன்றும் கேவலமாலாம் இல்லை. நல்லா பஞ்சு மெத்தெல்லாம் வச்சு பச்சை கலர் பெயிண்ட்டு பூசி சக்கரத்துக்கு நடுவே ரப்பர்லாம் அடித்து அந்த வண்டியில் அவள் ஏறிக்கிட்டப்போ சென்னையில் அவள் பஸ்ஸில் நின்றுக்கிட்டும் சாஞ்சிக்கிட்டும் போனதை விட இந்த மாட்டு வண்டி சுகமாகவே இருந்தது. கொஞ்ச நேரத்தில் வண்டி ஒரு பெரிய வீட்டோட கேட்டு முன்னாடி வந்து நின்றுது. நாகப்பன் கேட்டை திறந்துக்கிட்டு வண்டியை உள்ளே ஓட்டினான். வேப்ப மரம், மாமரம், புளிய மரம்னு நிறைய மரங்களாக தெரிஞ்ச சின்ன காடு போல் இருந்த அந்த முன் தோட்டத்தை தாண்டி புதுசாக பெயிண்ட் அடிச்சிருந்த அந்த பில்டிங் முன்னாடி போய் நின்றுது.
அவள் இறங்கினப்போ பார்த்தா தூணில் 2 பக்கமும் வாழை மரம் கட்டி வாசலில் செம்மண் கட்டிய பெரிய கோலம் புது மருமகளை வரவேற்க பளிச்சிட்டு இருந்தது. உள்ளேருந்து ஆர்த்தி சுற்றி கொட்டுன்னு ஒரு குரல் கேட்டது. 2 சுமங்கலி பொண்ணுங்க வந்து ஆர்த்தியோடு வந்தாங்க. மஞ்சள் நீரை சுழட்டி கொட்டினதும் ஒருத்தி அவள் கன்னத்தில் தொட்டு தடவி திருஷ்டி சொடுக்கினான். வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா அப்படின்னா இன்னொருத்தி. பெரிய ஹால் போல் இருந்த இடத்துல நிறைய பேர் உக்காந்துருந்தாங்க. தம்பி, முதல்ல பொண்ணை விளக்கேற்ற சொல்லு, அப்புறமா உங்கள் அப்பா படத்துக்கு விழுந்து கும்பிட்டுட்டு உங்கள் அம்மாகிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஒரு பெரியவர் உத்தரவிட்டார். அவர் சொன்னதை எந்திரமாக செஞ்சான் முரளி. தான் கொண்டு வந்திருந்த காமாட்சி விளக்கையும் பூஜை ரூமில் இருந்த குத்து விளக்கையும் ஏற்றிட்டு தெய்வமாயிட்ட மாமனார் ஃபோட்டோ முன்னாடி விழுந்து கும்பிட்டா. இப்படி வா, அம்மா ரூமுக்குள்ளே படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி பக்கத்தில் இருந்த பெரிய ரூமுக்கு அழைச்சிட்டு போனான். அங்கே ஒரு கட்டிலில் நோயாளியாக படுத்துட்டு இருந்தவங்க இவளை பார்த்தோன்னே தலை திருப்புறத பார்த்தா. அம்மாவுக்கு பாரிச வாயு, ஒரு கையும் காலும் விளங்காமல் போயிடுச்சு. பார்க்காத வைத்தியம் இல்லை, இடது பக்கம் மரத்து போய் கிடக்குறாங்க. அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு கூட வர முடியல. அம்மாவை கவனிச்சிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. மெதுவாக சிரிச்சான் முரளி. முன்தலெல்லாம் கொஞ்சம் வெளுத்து முகம் கொஞ்சம் உப்பி இருந்த அந்த அம்மாவை அவளோட மாமியார் ஒரு நோயாளின்றதை யாருமே சொல்லலையே. அம்மா, உங்கள் மருமகளை பாருங்கள், நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. முரளி கண் கலங்கிட்டு கையை கூப்பி வணக்கம் பண்ணான். ரம்யாவும் அதே மாதிரி செஞ்சா. படுத்திருந்தவா ரொம்பவும் கஷ்டப்பட்டு தலையை திருப்பி ரம்யாவை பார்த்தோன்னே அவளுக்கு முகம் பளிச்சுன்னு ஒளிவிட்டது. வாமா, கிட்ட வா இப்படி அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டா. பக்கத்தில் வந்த மருமகளை வலது கையால் மெதுவாக தொட்டா. மகராசியா, என் மகனோட பூவும் பொட்டுமா, நீண்ட நாள் நீ சுகமாக இருக்க இந்த ஆண்டவன் அருளோட்டோன்னு நான் பிரார்த்திக்கிறேன் தழுதழுத்தான். அவள் கண்ணில் வடிஞ்ச கண்ணீரை சட்டுன்னு தான் துண்டில் தொடச்சி விட்டான். என்னம்மா இது இப்போது? இது ஆனந்த கண்ணீர் முரளி. பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவளாக நீ கொண்டு வந்திருக்க. என் கையை காலம் மட்டும் நல்லா இருந்திருந்தா இந்நேரம் வீட்டை 2 படுத்திருப்பேன் அப்படின்னா. அப்புறம் தலையனுக்கு அடியில் இருந்த கொத்து சாவியை எடுத்து மருமக முன்னாடி நீட்டினான். இந்தாம்மா ரம்யா, இனி இந்த வீட்டு பொறுப்பு உன்னோடது. சாவியை நீயே வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்து. முரளிக்கு சில சமயம் கோபம் வரும். அவங்க அப்பாவை போலவே கொஞ்சம் முன்கோபி, ஆனால் நல்ல பிள்ளை. அவன் இந்த காலத்து பிள்ளை இல்லைம்மா, பெரியவங்க கிட்ட பாசமும் பிரியமுமா இருக்கிற நல்ல பிள்ளை. போக போக அவனை நீ தெரிஞ்சுப்ப. சாவியை எடுத்துகிட்டு போய் இரும்பு பெட்டியை திறந்து உள்ளே இருக்கிற நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ. மேலே போட்டுகிட்டு இருக்க இந்த கவரிங் நகைங்களெல்லாம் முதல்ல கழட்டி வை. எங்கள் வீட்டு மருமகளாக லட்சணமாக என் நகைங்களை போட்டுக்கிட்டு நல்லா இருமா. இது வரைக்கும் ரம்யா கிட்ட இப்படி யாருமே அன்பாக பேசினதே இல்லைன்ற காரணத்தினாலேயோ, அவள் எதிர்பார்த்த மாதிரி புகுந்த வீடு பயங்கர சிறையாக இல்லைன்ற நிம்மதியாலேயோ ரம்யா கண் கலங்கி போனான். மாமியார் நீட்டின சாவியை 2 கையை நீட்டி வாங்கிக்கிட்டான். பெரியப்பா சென்னையில் சொந்தமாக கட்டியிருந்த அந்த புறா குண்டு வீட்டோடு ஒப்பிடும்போது இந்த கிராமத்து வீடு அரண்மனை போல் தோணுச்சு அவளுக்கு. பெரிய தோட்டத்துக்கு நடுவில் இருந்த பழைய காலத்து வீடு. முன்பக்கம் மட்டும் கொஞ்சம் சீர்திருத்தி மாடி கட்டிடமாக மாற்றிருந்தாங்க. மாடியில் ஒரு ரூமும் கட்டியிருந்தாங்க. பின்பக்கம் பழைய காலத்து மாடலில் கூடம் தாழ்வாரன்னு இருந்தது. பின்னாடி இருந்ததெல்லாம் ஓட்டு கட்டிடம். பின்பக்கம் இருந்த அந்த பெரிய கதவை திறந்தால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பெரிய தோட்டம். அதில் பூச்செடிகளும் காய்கறிகளும் இருந்தது. பெரிய கிணறு ஒன்று இருந்தது. அது பக்கத்துலேயே பம்ப் செட்டு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி ஒரு மாட்டு கொட்டகை. அதில் 2 டெல்லி எருமைங்களும் 2 கறவை பசுவும் தன் கண்ணுக்குட்டிங்களோடு நின்றுட்டு இருந்தது. வந்திருந்தவங்கெல்லாம் விருந்து சாப்பாட்டை முடிச்சுட்டு வாழ்த்திட்டு போனோன்னே அவளே எல்லாத்தையும் சுற்றி பார்த்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா. ரம்யாவுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருந்தது. சாப்பாட்டுக்கும் துணிக்கும் பஞ்சமில்லாத இடம்னு பெரியப்பா சொன்னது உண்மைதான். ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்க போகிறாவா மனசில் முரளியை மட்டும் ஏற்றுக்க முடியாமல் வெறுமையான உணர்வு. கொஞ்சம் வெளியில் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அது வரைக்கும் துணைக்கு நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலைமா இருப்பாங்க, கவலைப்படாத, கதவை தாழ்பால் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி வெளியே போயிட்டு இருந்தான். கொத்து சாவியை இடுப்பில் சொருகுனா மட்டும் போதுமா, வீட்டை நிர்வகிக்க தெரியணுமே. மாமியார் ரத்தனமாக படுத்த அந்த ரூமுக்குள்ளே மெதுவாக எட்டி பார்த்தா.
நானே உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன். இந்த வேலைம்மா விருந்தாளிங்களை கவனிக்கிற மும்முரத்தில் இந்த பக்கமே வரலை. இப்படி இந்த சேரை போட்டு இங்கே உட்காரு. நோயாளியாக படுக்கையில் இருந்தாலும் ரத்தினம்மாவோட பேச்சில் ஒரு ராணிக்கு உண்டான அதிகார தோரணை இருந்ததை ரம்யா கவனிச்சான். பக்கத்தில் சேரை போட்டு உக்காந்தவர்கிட்ட வீட்டில் தினமும் செய்ய வேண்டிய வேலையை பற்றி விரிவாக சொன்னார் ரத்தினம்மா. மாடுங்களை கவனிச்சிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆள் இருக்காங்க. வீட்டை பெருக்கி பாத்திரம் துளைக்கி துணியை துவைக்க வேலைம்மா. சமைக்கிறதும் மாமியாரை பார்த்துக்கிறதும் மட்டும்தான் ரம்யாவோட வேலையாக இருந்தது. இது தெரிஞ்சப்போ அவளோட கவலை பாதியாக இருந்தது. பெரியப்பா வீட்டில் அவள் அடிமை போல் நாள் முழுக்க முதுகு உடைய கை நகத்தையே எப்படி உழைச்சிருக்கா. ஆனால் இங்கே கஷ்டமான வேலையெல்லாம் வேலையாளுங்க செய்ய அவள் குடும்ப தலைவின்ற பெருமையில் பொறுப்பை தான் ஏற்றுக்க போகிறான். கேட்கவே தெம்பாக இருந்தது. மெதுவாக கையை நீட்டி மருமக முகத்தை வருன்னா ரத்தினம்மா. நான் இப்படி நோயாக விழுந்துட்டதுனால கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு உன்னை அழைச்சிட்டு வந்துட்டான் முரளி. ஆனால் உனக்கு குறை எதுவும் இங்கே இருக்காது. இரும்பு பீரோவில் இன்றைக்கி நீ கட்ட வேண்டிய புடவையை எடுத்து வைக்க சொன்னேன், வச்சிருப்பான். ஊரை கூட்டி எதுவும் செய்ய போகிறதில்ல. ராத்திரி சாப்பாட்டை சீக்கிரமாக முடிச்சுட்டு நீ உன்னோட ரூமுக்கு போயிடு. மருமகளை பார்த்து லேசாக சிரிச்சா ரத்தினம்மா. அதனோட அர்த்தம் அவளுக்கு மூளையில் உரைக்க கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ அவளோட கணவனை முதல் தடவையாக தனியாக சந்திக்க போகிறாள். ஏன் இப்படி பயத்தில் அவளோட உடம்பெல்லாம் பதறுது? ஏன் ஏதோ ஒரு அச்சம்? முன்ன பின்ன தெரியாத மனுஷன்றதுனாலையா? எச்சிலை விழுங்கிக்கிட்டு ஆகட்டும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்தா. என்ன பேசுறது? அவள் மனசுக்குள்ளே பலவிதமாக ஒத்திகை பார்த்தா. மாமியாருக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு கஞ்சி தயாரித்து அதை மெதுவாக அவளே தோல் மேலே சாய்ச்சிக்கிட்டு ஊட்டி விட்டா. பின்னாடி வாயை தொடச்சிட்டு தலையணையெல்லாம் நேராக வச்சுட்டு அவளை அதில் சாத்தினான். வீட்டுக்கு வந்ததும் வராததுமா இப்படி ஒரு பணிவிடையா? ரத்தினம்மா மழுந்து போனான். உண்மையிலேயே அவளோட மகன் கொடுத்து வச்சவன் தான். இத்தனை நாளும் இவளுக்காக தான் காத்திருந்தானோ? உன்னை கல்யாண கோலத்தில் தான் என்னால் பார்க்க முடியல. ராத்திரி உங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து உன்னோட அலங்காரத்தை கொஞ்சம் எனக்கு காட்டிட்டு போமா. நகையை நட்டுமா புது புடவையில் உன்னை பார்க்க ஆசையாக இருக்குது, குறைவாக கேட்டுக்கிட்டா ரத்தினம்மா. கொஞ்ச நாள் முன்னாடி தன்னை அலங்கரிக்க முயன்றப்போ பெரியம்மா எப்படி கத்துனா. கண்ணாடி முன்னாடி எத்தனை நாடி நின்றுக்கிட்டு இருப்ப? இருக்கிற அழகு தானே இருக்கும். ஆமாம், தோட்டத்தில் இருக்கிற நித்திய மல்லியெல்லாம் பறித்து சாமி படத்துக்கு போட சொன்னால் அத்தனையும் உன் தலையில் வச்சுக்கிட்ட. எந்த மன்மதை உன்னை பார்க்க போகிறான்னு இந்த அலங்காரம்? நெருப்பு துண்டை அள்ளி அவன் மேலே கொட்டினது போல் பெரியம்மா எப்படி சத்தம் போட்டா. படங்களுக்கு போட்டுட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் போல் பூவை வச்சதுக்கு அவ்வளோ பேச்சு. இங்கே மாமியார் அவளை சிங்காரிச்சு கண்குளிர பார்க்க ஆசைப்படுறான். ரத்தினம்மாவோட தங்கச்சங்கிலியும் அட்டிகையும் புது மெருகில் பளபளக்க கண்ணாடி வளையலுக்கு நடுவே மாமியாரோட தங்க வளையலும் கொலுசும் கொழுங்க, காதுகளில் நீல ஒளியை வீசின வைர கம்மலும், இடையில நீல பனாரஸ் பட்டு புடவையுமா, தலை நிறையா குண்டு மல்லிப்பூவோட அழகு ஓவியமா, கையில் பால் சொம்போட உள்ளே வந்து நின்னா ரம்யா. ரத்தினம்மா கண்ணை அகல விரிச்சுக்கிட்டு ஆச்சரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் மருமகளை பெருமிதத்தோடு பார்த்தா. இங்கே வா, என் கண்ணே பட்டுடம் போல் இருக்குது. என் உடம்பு குணமாகி கொஞ்சம் எழுந்து நடக்க தெம்பு வந்துட்டா அடுத்த வருஷமே இந்த பாட்டி மடியில் விளையாட ஒரு பேரன் வேணும் தெரியுமா? கண்ணை சிமிட்டிக்கிட்டே அவளோட கன்னத்தை தன்னோட வலது கையால் மெதுவாக வருன்னா. நெஞ்சி படப்படக்க காலு தள்ளாட ரம்யா அங்கேருந்து கிளம்புனான். ரூமுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ஊதுவத்தியோட வாசனை வந்தது. பட்டு வேஷ்டி சட்டையோட மாப்பிள்ளை அலங்காரத்தில் கட்டிலோட மெத்த மேலே ஓரமாக உட்காந்துருந்தான் முரளி. பால் சொம்பை பக்கத்தில் இருந்த முக்காலி மேலே வச்சுட்டு கதவை தாழ்பால் போட்டான். அவளுக்கு கையெல்லாம் நடுங்குச்சு. எத்தனை தடவை ஒத்திகை பார்த்தோம், தைரியமே இல்லாமல் இருந்தது. புது புடவையை மடக்கிக்கிட்டு தரையிலேயே அவன் எதிர்க்க ஒரு ஓரமாக உட்காந்தான். ஏன் அங்கே போய் உக்காந்துட்ட? இப்படி இங்கே உட்காரலாமே அப்படின்னு சொன்னான் முரளி. இனியும் பேசாமல் இருக்கிறது தவறுன்னு அவள் மனசு உறுத்துச்சு. என்னை பற்றின விவரம் பூராவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த பல வரன்க நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு என்னை ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த விவகாரத்தை பற்றி உங்கள் பெரியப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதை நான் பெருசாக நினைக்கல. அறியாத வயசில் ஏதோ நடந்த தப்பு. நல்ல வேலை, நிலமை விபரீதம் ஆகிறதுக்கு முன்னாடியே பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டேன். அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது.
இப்படி யாரும் இந்த தப்பை இவ்வளோ சுலபமாக எடுத்துக்கிட்டதில்லை. பெரியம்மாவும் அவளோட சொந்தக்காரங்களும் எத்தனை தடவை அதை குத்தி காட்டி பேசியிருக்காங்க. ஓடுகாலி பொண்ணுன்னு தெரிஞ்சால் மரியாதை உள்ள எவனும் உன் முகத்தை நிமிந்து கூட பார்க்க ஆசைப்பட மாட்டான். இந்த கதையை கேட்ட பின்னாடி எவன் இவளை கட்டிப்பான்? இப்படி எவ்வளோ விதமான வார்த்தைங்க. காதல்ன்ற வார்த்தையை எட்டிக்காய கசக்க அவள் மனசு வெறுத்து போயிருந்தா. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமும் என்னை துணிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு வகையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்லாட்டா என்னோடய கொத்தடிமை வாழ்க்கையிலேருந்து எனக்கு விடிவு காலமே கிடச்சிருக்காது. அவள் குரல் கரகருத்தது. எனக்கும் நீ ஒரு வகையில் உதவி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ என்ன சொல்வியோ? திடுக்கிட்டு அவனை நிமிந்து பார்த்தா ரம்யா. உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. பத்திரிக்கையில் வந்த விளம்பரத்தை பார்த்துட்டு பெரியப்பா இந்த கல்யாணத்தை அவசரமாக முடிச்சு வச்சார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் அந்த வீட்டிலேருந்து விடுதலை வாங்கி தந்திருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்கிறத தவிர அப்படின்னு முடிக்காமல் அவள் துயரத்தோடு தரையில் விரலால் கோலம் போட்டான். உங்களை என்னால் நேசிக்க முடியாது. ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தில் என் உணர்வெல்லாம் சிதைஞ்சு மனசு சூனியமாயிருக்கு. மேலும் மணமேடையில் எல்லார் முன்னிலையும் நம்ம சந்திச்சுக்கிட்டோம். சடங்குங்க நம்மளை தம்பதி ஆக்கியிருக்கு. முன்ன பின்ன தெரியாத நம்ம 2 பேரும் எப்படி நெருங்கி கணவன் மனைவியாக வாழ முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வன்முறைக்கு அடங்கி போன ஒரு உப்பு சப்பு இல்லாத துயர வாழ்க்கை. மனைவி என்கிற தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நான் இந்த ரூமில் உக்காந்துருக்கேன். ஆனால் மனசும் உணர்வும் உளுத்து போயிருக்கு. இந்த நிலைமையில் நான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றது போலித்தனம் அப்படின்னு தானே சொல்ல நினச்சேன். மெதுவாக சிரித்தான் முரளி. அவள் கண்ணிலேருந்து பொல பொலன்னு கண்ணீர் சிந்த ஆமான்னு தலையை அசைச்சான். நானும் சில அனுபவத்தால் மனசு நொந்து போய் வாழ்க்கையை வெறுமையாக்கிக்கிட்டு இருக்கவன். பின்ன எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்குறியா? சொல்கிறேன். என்னோடய அம்மா தான் எனக்கு தெய்வம். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என்னை ஆளாக்க அவங்க பட்ட பாடு எனக்கு தெரியும். வயசான காலத்தில் அவங்கள நல்லா வச்சு காப்பாற்றணுன்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே திருச்சியில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன். நிறைய டாக்டருங்களை வச்சு பார்த்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முடிச்சு பார்த்தாங்க. நினைவெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் ஒரு கையும் காலும் பாரிசத்தால் விளங்காமல் போயிடுச்சு. நல்ல கவனிப்பு இருந்தால் மெதுவாக கொஞ்சம் குணமாகி நடக்க முடியும்னு டாக்டருங்க நம்பிக்கை சொன்னாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள தனி அறையில் வச்சு கவனிக்க முயற்சி பண்ணேன். என்னால் முடியல. கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அவனை நிமிந்து பார்த்தா. ஒரு நல்ல நர்ஸை வச்சு கவனிக்கிறது. பதிலுக்கு அவன் விரக்தியாக சிரித்தான். இது ஒரு சின்ன கிராமம். ஓரளவுக்கு நாங்கள் வசதியாக இருக்கிறவங்க. நான் கல்யாணம் ஆகாமல் தனியாக இருக்கிறவன். என் வீட்டில் ஒரு சின்ன வயசு நர்ஸை கொண்டு வந்து வச்சா பாவம் அந்த பொண்ணோட பேர் இல்லவா கெட்டு போயிடும். ஒரு வயசான நர்ஸை வச்சு பார்த்துக்கிறது. அம்மாவை தூக்கி பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கு, உடம்பை தொடச்சி விட, வேலைக்கு ஆகாரம்லாம் கொடுக்க ஒரு துடிப்பான இளம் நர்ஸாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். அவள் நெருங்கிய உறவுக்காரியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அப்படி ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே நான் கொண்டு வரணுன்னா அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் கூப்பிட்டு வர முடியும். இளம் வயசு பொண்ணுன்னா யாரையாவது நான் கட்டிக்கிட்டு வந்துடவும் முடியாது. வீட்டை நிர்வகிக்க தெரிஞ்ச கொஞ்சம் பொறுமையான பொண்ணாக இருக்கணும்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் விளம்பரம் செஞ்சேன். எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? முகராசின்னு சொல்லுவாங்களே, அது தான்னு வச்சுக்கோ. உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ ஒரே தடவை தான் உன்னை பார்த்தேன். இந்த பொண்ணு நம்ம அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோன்னு என் மனசு சொல்லிச்சு. உடனே சம்மதம் சொல்லிட்டேன். ஒரு நல்ல மருமகளாக இருக்க முடியும், ஆனால் ஒரு அன்பான மனைவியாக கடமைங்களை செய்ய முடியாதுன்னு சொல்ல வரேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவே பெரிய வெற்றி தான். அவங்கள கருத்தாக நீ கவனிச்சுக்கிட்டால் போதும். நீ என் மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற மாபெரும் கடமைன்னு சந்தோஷப்பட்டுக்குவேன். என்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அவள் இல்லைன்னு தலையசைச்சா. என் வாழ்க்கையில் நான் காதலில் ஏமாற்றம் அடைஞ்சவன். அவமானத்தில் மனசு நொறுங்கி இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு வெறுப்படைஞ்சு போயிருக்கிறவன். சுருங்க சொன்னால் நான் ஒரு பட்டை மரம். ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தாவா. நீயும் வாழ்க்கையில் மனசு கசந்து போயிருக்கிறவா. நானும் ஏமாற்றத்தில் வெறுமையாகி இருக்கிறவன். வெளி உலகத்துக்காகவும் கனவு மனைவின்ற உறவுக்காகவும் மிருகத்தை போல் நான் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டேன். பயப்படாத.
2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்லேயே வாழ்வோம். எங்கள் அம்மாவை பொறுப்பாக பார்த்துக்கிற நன்றி கடனுக்காக உன்னை நான் காலம் முழுக்க என் மனைவி ஸ்தானத்தில் வச்சு காப்பாற்றுவேன். இது நிச்சயம். மிக்க நன்றி அப்படின்னு தடுமாறின குரலில் சொன்னா ரம்யா. என்னைக்காவது நம்மளையும் மீறி நம்ம மனசு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு ஏற்பட்டுடுச்சுன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற தம்பதியரை போல் நெருங்கி வாழ்வோம். இல்லைன்னா ஒரே வீட்டில் நண்பர்கள் போல் வாழ்ந்து முடிப்போம். என்ன சொல்கிற? ரம்யா அவனை ஆச்சரியத்தோடு நிமிர்ந்து பார்த்தா. இந்த பட்டுச்சட்டை அலங்காரம் எல்லாம் அம்மாவுக்காக போட்ட வேஷம். நீ இந்த கட்டிலேயே நிம்மதியாக படுத்து தூங்கு. நான் பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கிறேன். அம்மா எழுந்திரிச்சு வர முடியாத நோயாளி. நம்மளோட உண்மை நிலமை அவங்களுக்கு தெரிய வராது. சொல்லிக்கிட்டே எழுந்து அவன் கதவை திறந்துக்கிட்டு வெளியே போனான். விருந்தாளிங்க வந்தால் தங்குறதுக்குன்னு ஒரு ரூமு பக்கத்தில் கட்டியிருந்தாங்க. அந்த ரூமுக்குள்ளே போய் தாப்பால் போட்டுக்கிட்டு கட்டிலில் போய் அவன் படுத்துக்கிட்டான். ரம்யா எழுந்து போய் தன்னோட ரூம் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு கீழேயே உட்காந்துக்கிட்டு சோரோரமாக சாஞ்சிக்கிட்டான். அவன் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டது. அவளால் ஆச்சரியத்தை தாங்கவே முடியல. இவர் ஒரு அதிசய மனிதராக இருக்காரு. இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லைன்னா இவ்வளோ மயக்கிறதுக்காக போட்ட நடிப்பா? யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தவளுக்கு கடைசியில் தூக்கம் வந்தது. எழுந்து கட்டில் பக்கம் போனான். அவங்க தூங்குறதுக்காக பெட்டெல்லாம் போட்டு காஷ்மீர் விரிப்பெல்லாம் விரிச்சிட்டு போயிருந்தான் வேலைக்காரன். அவளுக்கு குற்ற உணர்வில் அதில் படுக்க மனசே வரல. விளக்க அணைச்சிட்டு தரை மேலேயே கையை மடக்கிட்டு படுத்துக்கிட்டாள். கொஞ்ச நேரத்தில் உடம்பு ஆயிடுச்சில்ல, அவள் தூங்கியே போனான். இந்த கதையோட தொடர்ச்சி மற்றும் இறுதி பகுதியை அடுத்த பகுதியில் கேட்போம். இந்த கதை எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களோட கமெண்ட்டு தான் என்னை உற்சாகப்படுத்துகிற டானிக்காக இருக்குது. அதுதான் உண்மை. அடுத்த சுவாரஸ்யமான தொடர்ச்சியோட அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.